ஹாய், திஸ் இஸ் கிருபா. கொல்கட்டா சீரீஸில் டே 5 தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம என்ன விசிட் பண்ண போகிறோன்னா, ஏஷியாவிலேயே ரொம்ப லார்ஜஸ்ட் மியூசியம்க்கு தான் நம்ம இன்றைக்கி போகிறோம். கொல்கட்டாவில் வந்து நீங்கள் போனீங்கன்னா கண்டிப்பாக ஓன் வெஹிக்கல் இல்லாமல் அங்கே இருக்க லோக்கல் டிரான்ஸ்போர்ட்டை ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் அங்கே இருக்கிற விஷயத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும். ஃபஸ்ட் டே நாங்கள் அதை மிஸ் பண்ணிட்டோம், பட் நீங்கள் அதை மிஸ் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம மியூசியம் வந்துட்டோம். வந்ததுமே எப்பவும் போல் ஃபோட்டோ வீடியோஸ் கலெக்ஷன் எடுத்துகிட்டு நம்ம உள்ளே கிளம்பிட்டோம் கைஸ். உள்ளே போன உடனே வாவ் அப்படி தான் இருந்துச்சு உண்மையாகவே. ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி இது சின்ன மியூசியம் அப்படிலாம் இல்லை. பிகாஸ் ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இங்கே வச்சுருந்தாங்க. ஸோ வெரைட்டியாக நீங்கள் இங்கே பார்க்க முடியும். லைக் ரேர் ஆர்டிஃபேக்ட்ஸாக இருக்கட்டும், இன்க்ளூடிங் ஃபாசில்ஸ், ஏன்ஷியன்ட் ஸ்கல்ப்சர்ஸாக இருக்கட்டும், காயின்ஸ், பெயிண்டிங்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயத்தை இங்கே பார்க்க முடியும். காய்ஸ், இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, ஒன் ஆஃப் இட்ஸ் மோஸ்ட் பாப்புலர் எகிப்தியன் மம்மி வந்து இந்த இடத்துல இருக்குது. ஸோ அதை மிஸ் பண்ணாமல் நீங்கள் அங்கே போனீங்கன்னா கண்டிப்பாக பார்த்துருங்க. முக்கியமாக இது யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்காக இருக்கட்டும், லேர்ன் அபவுட் ஹிஸ்ட்ரி ரிசர்ச்சர், ஆர்கியாலஜிஸ்ட், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், இவங்க எல்லாருக்கும் இந்த மியூசியம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு இந்த இடத்துல கவர் பண்ணியிருக்கோம். நம்ம அடுத்த பிளேஸில் சந்திப்போம். பாய்.